ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ, அந்தியூர். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய செட்டு தான், ரீஒர்க்கு. நான் செஞ்சிட்ருக்கேன். செஞ்சுட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது பாருங்கள், அதுதான் இப்போ கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. சரி, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் இன்றைக்கே வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். காலையிலே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்சம் வெளியில் போனா நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, நான் காலையிலே வாங்கினா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இது ரெடி பண்ணிட்டேன். இது பாருங்கள், இது ஆடியோ டெஸ்டிங் ஒன்று போடுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயரிங் ஒர்க்கு கொஞ்சம் அவசரமாக பண்ணதுனால கொஞ்சம் ஒயரிங் ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எனக்கு டைம் கொடுத்தாரு, பட் எனக்கு கொஞ்சம் டைம் பத்தலை. அவர்கிட்ட சொன்னேன், பரவாயில்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடியோ எனக்கு கிளியராக இருந்தால் போதும் அப்படின்னாரு. சரி, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சனால ஒயரிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயிலும் நான் வந்து ரீவைண்டிங் நானே பண்ணி தான் போட்டிருக்கேன். அதனால் வைண்டிங் எல்லாம் பாருங்கள். இது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியுமோ அது நானே ரெடி பண்ணி போட்டுருவேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த ஆடியோ பாருங்கள். இந்த நான் சத்தி போர்டு தான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், சத்தி போர்டு, பொருளாச்சி போர்டு தான். 2030 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் நான் பாருங்கள், ஆடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, நானே சொல்லிகிட்ருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் அமைதியாக கேட்குறதா நான் ரொம்ப விரும்புவேன். அந்த மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் லவுடாகவே வேணும்னாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படம் தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதனால் சரௌண்ட்லலாம் கொஞ்சம் எனக்கு பேஸும் சில்னஸும் வர்ற மாதிரி வேணும் அப்படின்னாரு. சரி, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இது அதுக்கோசரம் நான் போடுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்னஸ்ஸு பேஸு ஏற்றும் போது உங்களுக்கு அதில் சரௌண்ட்லேயும் வர்ற மாதிரி நான் கேட்டார் அவர். சரௌண்டில் பேஸு சில்னஸ் வரணும்னா அப்படின்னாரு. அது உதிராமல் வரணும் அப்படின்னாரு. உதிரக்கூடாதுன்னா அதில் வந்து பேஸு வந்தாலையும், ஏன்னா சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சன்னு வந்தாலே நல்லா இருக்காது. அது எந்த அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், ஏற்றினாலே உங்களுக்கு ரொம்ப லெஃப்ட் ரைட்டில் ஏறுற மாதிரி ஏறாது, சில்னஸ் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த இது ஆடியோ இருக்கும். உங்களுக்கு இந்த சில்னஸ் ஏற்றும் போது கொஞ்சம் அந்த ஆடியோ வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வராது. இதில் கேட்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ரொம்ப வராது. ஒரு மீடியமாக தான், ரொம்ப அது வாய்ஸ் மாதிரி தெரியாது. அதே நீங்கள் கொஞ்சம் நான் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த சரௌண்டில் வந்து படம் பார்க்கும்போது சின்ன ரொம்ப கிளாஸு இதெல்லாம் உடையிறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சளின்னு வரும், ரொம்ப கிளியரன்ஸாக வரும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், லெஃப்ட் ரைட் ஏற்றுற பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட் ரைட்லேயே வாய்ஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். வாய்ஸு, சில்னஸ்ஸு, பேஸ் எல்லாமே கொஞ்சம் அவுட்ரு பேஸாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் லெஃப்ட் ரைட்டில் வந்து நான் ஆடியோ கேட்பேன்னா கொஞ்சம் கடை வெளியில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆடியோவும் கேட்டுக்குவேன், லெஃப்ட் ரைட் மட்டும் எனக்கு கிளியராக வர்ற மாதிரி வேணும்னாரு. அதனால் அதையும் வச்சுருக்கேன். வீட்டு யூஸுக்கும் நான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெளியில் வீட்டுக்கு வெளியில் கடை வச்சுருக்கேன், அங்கே 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கேன், லெஃப்ட் ரைட்டு 2.1 மாதிரி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், வாய்ஸ் பாருங்கள். பேஸ் பாருங்கள், உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாக ஏற்றினாலே கூட அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுவுமே உதறாமல் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்.
பாருங்கள் 20-30 வயசு தான். என்னுடைய கொஞ்சம் ஒர்க்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். பேன் நிறுத்தி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2 லீடுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பேனுக்காகவும் ஒன்று யூஎஸ்பி போர்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வைக்கல நான். ஏன்னா அந்த பேனுடைய இது வந்து இங்கே அடிக்கும்ன்றதுனால நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கேன். ஹீட் சிங்க் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஹீட் ஆகாது. ஏன்னா இது வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஹீட்டு ரொம்ப ஆகாது. ஏன்னா இது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா போகும். அதனால் ஹீட் சிங்க் பிளேட் வைக்காமலே நான் அந்த பிசிபியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், நான் இது ஃபேன் நிறுத்தி வச்சுருக்கேன். யூஎஸ்பி போர்ட்லேருந்து இதுலேருந்து 5 வோல்ட்டு நான் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும் வந்து. அது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு கெயின் பத்தாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, லோடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் அடித்தோம்னா கொஞ்சம் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு நாம் பண்ணுற ஒரு இதில் வந்து அதுக்கு நல்லா 2 ஆம்பியர் வர்ற மாதிரி நான் பண்ணதுனால அதிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எந்தெந்த விஷயம் நான் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். பாருங்கள், சத்தி போர்டு தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா சத்தி போர்டு கொஞ்சம் லோவாக நினைக்கிறாங்க. பட் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ எடுத்தோம்னா நல்லாவே இருக்கும். எந்த போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுலையுமே நம்மளுடைய ஆல்ட்ரேஷன் தான் மெயின் நிற்காங்க. எந்த போர்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன் கையில் வந்து இருக்குது. அதை வந்து எப்படி மாற்றி அழகாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெக்னீஷியன் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அது எதுவுமே எந்த போர்டுமே நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லா போர்டும் நல்ல போர்டு தான். இப்போ பாருங்கள், ஆடியோ மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் எந்த ஒரு பாட்டும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏற்றி வைக்கல. பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலோட பாட்டு தான். டிவிலெலாம் கொடுத்து படம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் ஆடியோ. நான் எல்லாமே அதுக்காக நான் ஏற்றி வச்சு எந்த பாட்டும் ஒரே பாட்டை நான் டெஸ்ட் பண்ணல. எல்லா பாட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாய்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகவே வரும். கிளியரானா உங்களுக்கு அந்த சின்ன ஒரு சில்னஸ் ஒரு இதுவும் நல்லா க்ளீனாக வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது நார்மலு. இதில் நம்ம சில்னஸ் வச்சு இது பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த குருவி கத்துற சவுண்டெல்லாம் க்ளீனாக கேட்கும். சரௌண்டு கொஞ்சம் இதில் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மியூசிக் மட்டும் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது. நைட்டில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் கம்மியாக வச்சு நினைக்கிறேன். நண்பர்களே, நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஆம்பாக இருக்கட்டும், ஹெவியான ஆம்பாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம வந்து நம்ம செய்கிற அந்த ஒர்க்கை மட்டும் என்றைக்கும் குறை வைக்க மாட்டோம். நம்ம போர்டு எப்படி இருந்தாலும் சரி, ஆடியோ வந்து கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மக்களும் ரொம்ப விரும்பி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு உதறாமல் க்ளீனாக வரும். நன்றி நண்பர்களே. இது போல் எதனா ஆம்ப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். நன்றி நண்பர்களே.
நண்பர்களே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இது வந்து யூடியூப்பில் நான் போடும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு போட்டுருவேன் கொஞ்சம் அவசரத்தில். ஏன்னா எனக்கு டைமே கிடையாது, அந்த இதில் நான் பார்க்க மாட்டேன். சரி, நான் அவசரத்தில் அடிக்கும்போது அந்த மாதிரிலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் நான் வந்து ஆட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் ப்ளே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நன்றி நண்பர்களே. அந்த தபலா சவுண்டு பாருங்கள், வெளியில் வரோம். நன்றி நண்பர்களே.